இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சுக்கிறலாம். ஒரு பவுலில் 2 கப் மைதா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் கருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் நெய். ஸோ நெய் சேர்த்து நம்ம மாவு பிசைகிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ சமோசா எவ்வளோ நேரம் ஆனாலும் கிறிஸ்பி மாறாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். இப்போ ஃபில்லிங் ரெடி பண்ணலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகமும், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 கப் பட்டாணி. இது நீங்கள் காஞ்ச பட்டாணி எடுத்துக்கிறலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறணும். இது ஃப்ரெஷ் பட்டாணி. ஸோ இதை டேரெக்டாக ஆயிலில் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் 2, அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கிறலாம். ஸோ வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குவோம். நான் உருளைக்கிழங்கு ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். ஒரு 1/4 கப் கொத்தமல்லி இலை, அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ உருளைக்கிழங்கு சமோசா செய்கிறதுக்கு ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சமோசா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது சப்பாத்தி கட்டை எடுத்துகிட்டு நம்ம ஒரு சப்பாத்திக்கு மாவு எந்த அளவு உருண்டை எடுப்போமோ அதே அளவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறலாம். ஸோ ஈக்குவலாக இருக்கிற மாதிரி உருட்டிக்கிட்டுங்க. ரொம்ப மெல்லிசாக இருக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிறலாம். ஸோ நான் இன்றைக்கி 2 ஷேப்பில் பண்ணுறேன். ஒன்று சமோசா மாதிரியும், ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம சோமோஸ்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த ஷேப்லேயும் ரெடி பண்ண போகிறேன். இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு நம்ம தண்ணி வச்சு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறணும். நம்ம சமோசா மாவு ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் அதை ஊற வைக்கணும்னா அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இது மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணோம்னா அப்போவே நம்ம சமோசா ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறங்க. ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஓரங்களை ஒட்டும் போது லைட்டாக தண்ணி தொட்டுக்கிறங்க. அப்போ நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது நம்மளுக்கு ஃபில்லிங் வெளியே வராமல் இருக்கும். ஸோ நம்ம நெய் சேர்த்து மாவு பிசைகிறனால பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் சமோசா. ஸோ ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பி மாறாமையும் இருக்கும். ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கடையில் சீட்டு வாங்கி அந்த மாதிரி ரெடி பண்ணுறதை விட இந்த மாதிரி வீட்டில் சிம்பிளாக குயிக்காக ரெடி பண்ணி கொடுத்துடலாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறலாம். இப்போ நான் ஃபில்லிங்க்கு பார்த்திங்கன்னா காரம் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன், மிளகாய் பொடி. ஸோ நான் கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இதே காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி சமோசா ரெடி பண்ணும்போது நம்மக்கிட்ட மோல்டு இருந்ததுன்னா ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மோல்டு பார்த்திங்கன்னா சோமோஸ் அப்படிங்கிற நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி சாப்பிடுவோம் இல்லையா, அதோட மோல்டு தான். ஸோ அது ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். ஜஸ்ட்டு சப்பாத்தி மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை அது உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு இந்த ஷேப் கிடச்சிரும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற மாவில் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இந்த சமோசாவோட ஷேப் இருக்கு இல்லையா, அதை டைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறணும். அப்போ தான் நம்ம திருப்பி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா அது உருண்டுக்கிட்டு இருக்கும், ஈக்குவலாக புரியாமல். ஸோ இந்த மாதிரி லைட்டாக தம்ப் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறணும். ஸோ இப்போ இங்கே எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம டீப் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ணியிருக்கு, லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கணும். ஸோ இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறலாம். ஸோ பொரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்.
நம்ம நார்மல் சமோசா சீட்டு வச்சு பொரிக்கிறதை விட இந்த சமோசா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நல்லா கிறிஸ்பி ஆகணும் இல்லையா, ரொம்ப நேரத்துக்கு அந்த கிறிஸ்பி இருக்குன்னு சொன்னல. ஸோ அதனால் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பொரிக்கணும். ஒவ்வொரு சைடும் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 நிமிஷமாவது வச்சு லோ ஃப்ளேமில் வேக வச்சிடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். ஸோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா வந்து மேலே மட்டும் தான் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ கிறிஸ்பி இருக்காது. அதனால் குறைஞ்சபட்சம் வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் பொரிஞ்சிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கலர் வர்ற வரைக்கும் நம்ம பொரிக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ரெசிபியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த சமோசாவுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக இம்லி சட்னி, க்ரீன் சட்னி இது ரெண்டுமே தொட்டு சாப்பிட்லாம். இதோட ரெசிபி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது மாதிரியான நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்து செக் பண்ணிக்கிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ சமோசா ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு.